எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். மக்களவை தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தல் நடந்த அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, வணக்கம். அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களில் காலையிலேயே வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி இருக்கிறது. அங்கு முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கையானது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? அங்கு தற்போதைய களச்சூழல் என்னவாக இருக்கிறது? முழுமையாக விவரிங்க ராஜா. வணக்கம். அருணாச்சல் பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலத்திற்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது காலை 6 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முழு முடிவுகள் 11:30 மணி இல்லை 12 மணி அளவில் தெரிய வரும் என தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அருணாச்சல் பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் மொத்தம் 60 தொகுதிகள். இதில் 10 தொகுதிகள் ஏற்கனவே பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி நேரடியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனால் 50 தொகுதிகளுக்கான யார் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்து தான் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. அருணாச்சல் பிரதேச பொறுத்தவரை பாஜக தான் கைப்பற்றும் என அங்குள்ள உள்ளூர் அரசியல் கட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே 10 தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டதால் அவர்கள் தான் அதிக. மேலும் தற்போது எண்ணப்பட்டும் வாக்கு எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் பார்த்தாலும் 10 இடங்களில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது. தேசிய மக்கள் கட்சி ஒரு இடத்தில் முன்னிலை இருக்கிறது. 2019 சட்டப்பேரவை தேர்தல் எடுத்துக்கொண்டால் பாஜக 41 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. பாஜக கூட்டணியில் JDU 7 தொகுதிகளிலும், NCP 5 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல் தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை 24 இடங்களில் எண்ணப்பட்டு வருகிறது. 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டதாகவும் வாக்கு எண்ணிக்கைக்காக 2000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிக்கிம் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் மொத்தம் 32 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இதில் 17 தொகுதிகள் வெல்லும் கட்சி ஆட்சி அமைக்கும். சிக்கிம் ஜனநாயக முன்னணி மற்றும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சிகள் இடையேதான் அங்கே போட்டி நிலவுகிறது. தற்போது வரை 4 இடங்களில் பாஜக மற்றும் STV கட்சி தலா ஒரு இடங்களில் முன்னிலை இருக்கிறது. அதே போல் சிக்கிம் மாநிலத்தில் அந்த SKM கட்சி 4 இடங்களில் முன்னிலை இருக்கிறதாக தேர்தல் அங்கு வட்டார தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.